நைட்டு விக்ரமும் கனியக்காவும் திவ்யாவை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. அந்த மாதிரி என்னாச்சு, நீங்கள் வந்து உங்களை யாராச்சும் மார்க் பண்ணும்போது மார்க்கிங் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, மூக்கை விரிச்சிட்டு வரான்னு சொன்னால் எனக்கு கோவம் வருதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் மட்டும் பார்வை மார்க் பண்ணுறது கரெக்டானு கேட்குறாங்க. இதை வந்து இப்போ கனியக்கா கேட்குறது ஓகே அக்செப்டட், ஏன்னா அவங்க எப்போவுமே தன்னோட நிதானம் எழுந்து அவங்க மார்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் விக்ரம் என்ன சொன்னார்னா, இதே விக்ரம் ஒரு சாட்டர்டே எபிசோடில் மார்னிங் என்ன சொன்னார்னா, நான் வந்து பார்வை சொல்லும்போது மார்க் பண்ணும்போது யாராச்சும் கேட்பாங்கன்னு ஒரு வீக்கெண்ட் எபிசோடாக வெயிட் பண்ணேன், யாருமே கேட்கல. எல்கேஜி கிட்ஸ் மாதிரி கையை தூக்கி மார்க் பண்ணுறா சார்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ நான் பார்த்தேன், நம்ம திருப்பி மார்க் பண்ணுவோம், அப்போது அதை அட்ரஸ் பண்ணுவாங்க யாராச்சும், அப்போ நம்மளை கேட்கும்போது நான் அப்போ அதை வச்சு பாரு மார்க் பண்ணாங்கங்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வரலாம்னு நினச்சேன்னு இதே விக்ரம் வந்து சொல்லியிருப்பார். அந்த பாரு வாமிட் பண்ணுற மாதிரி வைக்கும்போது விக்ரம் திருப்பி மார்க் பண்ணி ஆடி எல்லாமே சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயத்தை வச்சுட்டு திவ்யாவை இப்போ கேட்குறாரு. திவ்யா 100% மார்க் பண்ணாங்க, மார்க் பண்ணது தப்பு. யாரை மார்க் பண்ணால் தப்பு? அமைதியாக ஒரு பாவமாக இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டை மார்க் பண்ணால் தப்பு. திருப்பி மார்க் பண்ணி புள்ளி பண்ணுற ஒரு கண்டஸ்டண்ட்டை திருப்பி புள்ளி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. திவ்யாவோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த எல்லா பிரச்சனையும் ஸ்டார்டிங்கில் இருந்து எடுத்து திருப்பி ஒருத்தர்கிட்டயா போய் சொல்கிறாங்க. அதை அவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், இல்லைன்னா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்தே பிறந்து வளர்ந்ததுலேருந்தே எல்லா கதையும் சொன்னால் எல்லாரும் ஒரு கர்ட்டசிக்காக கொஞ்சம் நேரம் கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. திவ்யாவுக்கு என்ன புரியலன்னா, அவங்க யாருமே முழு இன்ட்ரெஸ்டோட திவ்யாவோடதை கேட்கல. அவங்க எல்லாருமே வந்து இதை வச்சு திருப்பி போய் அங்கே போய் பேக் பைட் பண்ணுறதுக்கு தான் இன்புட்ஸ் தான் எடுக்கிறாங்க. அந்த விஷயம் புரியாமல் உண்மையிலே நமக்கு நியாயம் கிடைக்கும்னு நினச்சி ரொம்ப போட்டு அருன்னு அறுக்குறாங்க. அதை ஸ்டாப் பண்ணாதான் திவ்யா பக்கம் உள்ள நியாயம் வந்து வெளியில் ஒரு பாயிண்ட்ஸாக வெளியில் வரும். அப்போ திவ்யா வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒன்றுனாலும் நான் கேட்பேன். அப்போ விக்ரம் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு கேட்க வேண்டாம், எனக்கு கேட்க தெரியும், என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இதே விக்ரம் என்ன சொன்னார்னா, நேற்று சாண்ட்ரா உள்ள வரும்போது இந்த வீட்டில் ஒருத்தருக்கு ஒன்றுனா இன்னொருத்தர் வரதான் செய்வாங்க, சாண்ட்ரா வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுமாங்க. அதே பாயிண்ட்டை சுபிக்ஷாவும் சொல்லுவாங்க, இவங்க வந்து தேவையில்லாமல் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுபிக்ஷா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே சண்டை இருந்தாலும் சுபிக்ஷா உள்ள போய் கேட்பாங்க. நான் அதையும் தப்புன்னு சொல்ல, இதையும் தப்புன்னு சொல்ல, எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறமா தனியாக ராத்திரி வந்து விக்ரம் எல்லாருமே வந்து கனியக்கா சுபிக்ஷா எல்லாருமே பேசுகிறாங்க, சபரி எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு எகெயின்ஸ்டாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குங்கிறதுக்காக பார்வதிக்கு எகெயின்ஸ்டாக நிற்கிற திவ்யா வந்து கரெக்டுன்னு ஆகிடாது. பார்வதி தப்புனா அதுக்காக பார்வதிக்கு எகெயின்ஸ்டாக நிற்கிற திவ்யா எல்லாமே கரெக்டுன்னு 100% நாங்கள் யாருமே திவ்யாவை கரெக்டுன்னு சொல்லலை. அண்ட் ஆல்சோ இவங்க எல்லாரும் வைக்கிற ஒரு மெயின் குற்றச்சாட்டு என்னன்னா, திவ்யா எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. 200% திவ்யா எந்த தப்பையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட தப்பையே தான் நியாயப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கே தப்பு கரெக்டுன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு, அப்படியா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, இப்போ தான் எனக்கு புரியுது, நான் பண்ணது அவ்வளோ தப்பு, நான் இனிமேல் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிற கண்டஸ்டன்ஸ் யாருங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டாங்கன்னா நமக்கும் கரெக்டாக இருக்கும். விக்ரமோட நியாயம் எல்லாமே கரெக்ட், நான் இது எல்லாமே அக்செப்ட் பண்ணுறேன். திவ்யா 100% அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க அவங்க தப்பை. அவங்க அப்படியே திருப்பி ஸ்டார்டிங்லேருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் சொன்ன உடனே ஆஹா தப்பு. விக்ரமோட ஒய்ஃப் வந்து சொல்லும்போதே, நான் இப்படித்தான், இதை தான் எல்லாரும் பார்க்குறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், இல்லாதவங்க எங்கேயும் ஒருத்தனை பிடிச்சவன் இருப்பான் பிடிக்காதவன் இருப்பான்னு தானே விக்ரம் சொன்னார். அவர் ஒய்ஃப் சொல்கிற கிரிட்டிசிசமே அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க ஒய்ஃப் ஸ்வீட்னால அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தவங்கன்னா இதை திருப்பி ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே யாருமே கிரிட்டிசிசம், இதை வந்து யாரை சொல்கிறாங்க, திவ்யாவை சொல்லுவாங்க, வினோத் சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்க கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பாருக்கிட்ட போய் ஒரு கிரிட்டிசிசம் வச்சு அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? அது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.